பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். Matthew chapter 28 verse 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He is not here, he has risen just as he said. ஹல்லேலூயா. இயேசு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். 3ஆம் நாள் அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் நம்மளோடு அவர் கூட இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக பிரச்சனைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஏசப்பாவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடம் கொடுங்க. அவர் உயிரோட இருக்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாக அநேக மனுஷங்க எழும்புறாங்க அப்படின்னாலும் நீங்க ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். மரித்து போனது போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உயிரடைய செய்வார். காரணம், மரணத்தை ஜெயித்தவர் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து. எல்லாம் மரித்து போனது போல இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசு இந்த நாள்ல உயிரடைய செய்கிறார். நீங்க எல்லா காரியங்களையும் ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. எல்லா சரீரத்துல காணப்படுகிற பலவீனங்கள் நீங்க போகுது. உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறப்போகுது. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவே, இந்த நல்ல பிள்ளைங்களை ஆண்டவரே இயேசுப்பா நீங்க பலப்படுத்துங்க. மரித்து போனது போல இருக்கிற எல்லா சூழ்நிலைகள், எல்லா காரியங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, நீங்க உயிரடைய செய்யுங்கப்பா. ஆத்துமாவை உயிர்ப்பீங்க சுவாமி. நீங்க தகப்பனே பிள்ளைங்களோட கூட இருந்து பிள்ளைங்களை இந்த நாள்ல நீங்க வழி நடத்துங்க. பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே பலன் கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா நம்மளோட கூட இருக்கிறார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுடைய இருதயத்துல ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மரித்து போனது போல இருக்கிற சூழ்நிலைகள், காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உயிரடைய செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களோட கூட இருந்து உங்களை கைவிடாத தேவனாக உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a joyful day.